குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம போன கிளாஸில் கொஞ்சம் பேசிக் ஜர்னல் என்ட்ரி பார்த்தோம். அதாவது ரியல் அக்கௌண்ட்டு, பர்சனல் அக்கௌண்ட்டு, நாமினல் அக்கௌண்ட், அதை வச்சு கொஞ்சம் பேசிக் ஜர்னல் என்ட்ரி பார்த்தோம். இப்போ அதிலே கொஞ்சம் 2 டெபிட்டு 1 கிரெடிட்டு, 1 டெபிட்டு 2 கிரெடிட்டு, அந்த மாதிரி வர மாதிரி காம்பவுண்டட், அது பேர் வந்து காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரி. 2-3 டிரான்சாக்ஷனை சேர்த்து எழுதுறது, அந்த மாதிரி ஜர்னல் என்ட்ரிஸ் இப்போ பார்ப்போம். இப்போ நம்ம சொல்ல போகிறது இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸு, இந்த இது வந்து இப்போ பண்ண போகிறது காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரி. அப்படின்னா இதுக்கு தனியாக, ஏன்னா ஒரே டேட்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1 ஒரே டேட்டில் வந்து 2 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? அதனால் தனித்தனியாக எழுதுறதுக்கு 2ஐயும் ஜாயின் பண்ணி சிமிலராக ஏதாவது ஒரு இயர் அக்கௌண்ட்டு, இல்லை காமனாக நாமினல் அக்கௌண்ட்டு, காமனாக வந்து பர்சனல் அக்கௌண்ட், அந்த மாதிரி 2 டிரான்சாக்ஷன் நடுவில் காமனாக ஏதாவது ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக சேர்த்து கம்பைன் பண்ணி எழுதலாம். அது பேர் வந்து காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரி. இப்போ நான் தனித்தனியாகவும் எழுதி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரியை சேஞ்ச் பண்ணலான்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கமெண்ட்ஸ் டு பிஸ்னஸ் வித் கேஷ். அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், ஜர்னல் என்ட்ரிக்கு ஃபார்மட், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஓகேவா? அதுக்கப்புறம் எப்பயுமே ஃபஸ்ட்டு என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன்னா டேட் காலம் தான் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணணும். அதுவும் எப்படின்னா இயர் தான் ஃபஸ்ட்டு. இப்போ 2019னா 2019 ஜனவரி 1. இப்போ வந்து காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரி பண்ணலை, நார்மலாக நம்ம 2 to 3 டேஸாக பண்ணோம்ல. இப்போ தனித்தனியாக நான் எழுதி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கம்பைன் பண்ணி காம்பவுண்டரை எப்படி ஆக்கலாம்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ் டு பிஸ்னஸ் வித் கேஷ். இந்த என்ட்ரி நான் அடிக்கடி சொன்னதான், எல்லா சம்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு இது தான் வரும். இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன தெரியும்? ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் கேஷ் உள்ளே வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட், டெட்டார், 2 என்ன மீன்ஸில் வருது, என்ன சோர்ஸ், இந்த எக்ஸ்ப்ளனேஷன்லாம் நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே கொடுத்துட்டேன். 2 கேபிட்டல் அக்கௌண்ட். இங்கே நரேஷன், பீயிங் கூட வேணாம், அந்த நரேஷனை மட்டும் எழுதிடுங்க. ஓகேவா? இது ஜனவரி 1. இந்த இதுக்கு எழுதிட்டோம், இதுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது வந்து 1 lakh. நான் திருப்பி சொன்னதான், அமௌண்ட் எப்போயுமே ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படின்னா தான் உங்கள் ஃப்யூச்சர் வர சம்ஸ்க்கு கேல்குலேஷன்ஸ் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் பில்டிங் என்னென்னா, நெக்ஸ்ட்டு என்னென்னா பில்டிங்குமே நான் அன்னைக்கு சொன்னதான் சொல்கிறேன். பர்ச்சேஸ் பில்டிங் அந்த மாதிரி வந்தால் மட்டுமே தான் பில்டிங் டு கேஷ். அதுவுமே ஜனவரி 1லலாம் போட மாட்டாங்க, கொஞ்சம் நடு டேஸில் எங்கேயாவது இருக்கும். இப்போ ஓப்பனிங் டேட் அன்னைக்கே பில்டிங்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்கன்னா, அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த பில்டிங்கை ஆல்ரெடி வாங்கி அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்ட்ரி போடணும். ஓகேவா? பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அந்த 1 lakh அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கேபிட்டலாக கேஷாக 1,75,000 கொடுத்துருக்காங்க. பில்டிங்க்குன்னு அவங்க வந்து 1 lakh இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன என்ட்ரி வரும்னா, எப்போயுமே பர்ச்சேஸ் பில்டிங்னா பர்ச்சேஸ் டு கேஷ் வராது, அசட் வந்துச்சுன்னா பில்டிங் டு கேஷ். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா தெளிவாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். போன கிளாஸில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பில்டிங் ஜனவரி 1 அந்த பிஸ்னஸ் கமெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது பில்டிங் இருக்கிறதுனால இதுவுமே ஒரு பிஸ்னஸு கேபிட்டல் தான். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஸ்கூல் இருக்குது, அங்கே இந்த பில்டிங் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ இது நமக்கு ஒரு கேபிட்டலாக தான் வருது. ஸோ இது என்ன பண்ணணுன்னா, இதே தான் இங்கே இந்த இடத்துல கேஷாக வருது, இந்த இடத்துல 1,50,000 கேஷாக வருது, இந்த இடத்துல வந்து நமக்கு பில்டிங்கை அந்த இது அப்படியே வருது. ஸோ அதே டேட்டு தான் ஜனவரி 1 பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார், டிஆர் தனியாக தான் வரணும். 2க்கு தயவுசெய்து கேப் கொடுங்க. பில்டிங் டு கேபிட்டல். எப்பயுமே பில்டிங் டு கேஷ் தானே பார்த்தோம். இதெல்லாம் புதுசாக பில்டிங் டு கேபிட்டல்னு சொல்கிறீங்கன்னு சொல்லாதீங்க. ஃபஸ்ட்டு டேட் அன்றைக்கி என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே கேபிட்டல் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது அன்றைக்கி தான் கடையை கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. அப்போ அது அங்கே இருக்க எல்லாமே ஃபஸ்ட்டு கேபிட்டல் தான். அதுக்கப்புறம் நடக்கிறது மட்டும்தான் டிரான்சாக்ஷன் கேஷ்னால் வரும். ஓகேவா? இதுக்கு அமௌண்ட்டு 1 lakh. ஓகேவா? இது வந்து என்னென்னா தனித்தனியாக எழுதுகிறோம். இதுக்கு ஒன்று எழுதுகிறோம், தனித்தனியாக எழுதுகிறோம். பட் இப்போ வந்து காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரிங்கிறத உங்களுக்கு சொல்லித்தரேன். காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரினா ஒரே மாதிரி இருக்கிற டிரான்சாக்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
2 கேபிட்டல் தான் வருது. ஓகேவா? இங்கேயும் 2 கேபிட்டல் தான் வருது. அப்போ கிரெடிட் ரெண்டுமே ஈக்குவலாக ஒரே இதாக தான் வருது. டேட்டு பார்த்தீங்கன்னாலும் ஒன்று தான். January 1 2 கேபிட்டல், January 1 2 கேபிட்டல். இப்படி தனித்தனியாக எழுதி நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக we can go for compounded journal entry. ஓகேவாப்பா? இப்போ நான் சொல்ல போகிறது காம்பவுண்டட் ஜர்னல். காம்பவுண்டுன்னா ரெண்டையும் மிங்கிள் பண்ணுறது. இதை எப்படி எழுதலான்னா 2019 January 1 கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 1,75,000. நான் ஃப்ரண்ட்லேருந்து எழுதுகிறேன், எனக்கு தெரியும் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணால் அது எங்கே முடியும்னு. நீங்கள் இப்போ தான் புதுசுங்கிறனால பேக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேவா? கேஷ் அதுவுமே நான் லெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலை, ரைட்டில் முடிகிற மாதிரி தான் வச்சுருக்கேன். லெஃப்ட்டில் இங்கே கேப் இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ இது எப்படி போடலான்னா ஃபஸ்ட்டு கேஷ் அக்கௌண்ட் டெட்டான் இருக்குது. அடுத்து என்ன இருக்குது? கேபிட்டல் அக்கௌண்ட். கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து நமக்கு காமனாக இருக்குது, 2 கேபிட்டல் 2 கேபிட்டல். அப்போ அதை விட்டுருங்க. அடுத்து டெட்டார். கிரெடிட் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ டெபிட் ரெண்டையும் ஃபஸ்ட்டு எழுதணும். ஓகேவா? 2 கிரெடிட்டும் ஈக்குவலாக இருக்குது. அந்த இதை 1 டைம் இது 1 இது 1 அதை வந்து 1 டைம் எழுதுனா போதும். ஏன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால. டெபிட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் 1,75,000. நெக்ஸ்ட் என்ன போடணும்னா பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் 1 lakh. ஓகேவா? முதல் டெபிட் ஐட்டத்தை எழுதிக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு டெபிட்டை எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டெபிட்டு. இந்த டிரான்சாக்ஷனில் பில்டிங் அக்கௌண்ட் டெப்டார் கிரெடிட்டு. இந்த ரெண்டையும் எழுதிட்டு 2 கேபிட்டல். ஏன்னா கேபிட்டல் ரெண்டிலையுமே கிரெடிட்டில் தான் இருக்குது. 2 கேபிட்டல். அமௌண்ட் எப்பயுமே டெபிட் ஷுட் ஈக்குவல் டு கிரெடிட். டெபிட்டும் கிரெடிட்டும் எப்பயுமே ஈக்குவலாக தான் இருக்கணும். டெபிட் ஷுட் ஈக்குவல் டு கிரெடிட். ஓகேவா? அதுதான் ரூல்ஸு. இப்போ நான் திருப்பி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் ஃபஸ்ட்டு டெப்டாரை முதல் எழுதணும். கேஷ் அக்கௌண்ட் டெட்டாரே எழுதிக்கணும். ஓகேவா? இந்த டிரான்சாக்ஷன்லையும் டெட்டார் இருக்குது, அப்போ டெப்டார் எழுதிக்கணும். அடுத்து கேபிட்டல் வந்து ஏன் 1 டைம் தான் எழுதியிருக்கேன்னா ரெண்டுமே இது தான், ரெண்டுமே சிங்கிளாக தான் இருக்குது கிரெடிட்டில். அதனால 2 கேபிட்டல். ஓகே. அப்போ அமௌண்ட் என்னென்னா கேஷ்க்கு எவ்வளவோ கேஷ் எழுதிக்கணும், பில்டிங்க்கு எவ்வளவோ பில்டிங் எழுதிக்கணும். கேபிட்டலுக்கு இந்த ரெண்டையும் ஆட் பண்ண, டெபிட்டையும் கிரெடிட்டையும். கேபிட்டல் வந்து கேஷும் இன்க்ளூட் ஆகிருக்கு, பில்டிங்கும் இன்க்ளூட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டத்தையும் ஆட் பண்ணி போடணும். 2,75,000. ஓகேவாப்பா? இப்போ பாருங்கள், டெபிட் ஈக்குவல் டு கிரெடிட். இந்த ரெண்டையும் ஆட் பண்ணாலும் டெபிட், இந்த டெபிட் ஈக்குவலாக இருக்கும். கிரெடிட் பார்த்திங்கன்னா அதுவும் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? இதுதான் காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரி. ஒரே நாள். இது எப்போன்னா ஒரே டேட்டு, ஒன்று கிரெடிட் 2 ஈக்குவலாக இருக்கணும், இல்லை டெபிட் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணலாம். இதுதான் காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி. சப்போஸ் வந்து எனக்கு இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது, எனக்கு நான் வந்து எங்கேயாவது மிஸ்டேக் பண்ணிடுவேன்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் டேட்டு போட்டு தனித்தனியாக மென்ஷன் பண்ணிடுங்க. கொஷின் எதாவது காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி தான் யூஸ் பண்ணணும். எதுவும் கேட்டிருந்தால் மட்டும் எனக்கு கேட்டிருந்தாங்கன்னா கம்பல்சரி அதை பண்ணி ஆகணும். இது கொஞ்சம் ஷார்ட்கட். டெபிட் இந்த கேஷ் 1,75,000 அண்ட் பில்டிங் 1 lakh. கேஷ் 1,75,000, பில்டிங் 1 lakh. இந்த ரெண்டுமே என்னது? பிஸ்னஸ்க்கு ஸ்டார்டிங் டேட்னால கேபிட்டல். ஒரே இதாக முடிச்சிடலாம். நரேஷனும் அட் அ டைம் ஒரே இதாக எழுதிடலாம், நான் டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து நம்ம புரியலாட்டினா கிளாஸில் இருந்து டவுட்னா எனக்கு கேளுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போவோம். இப்போ நம்ம இந்த ஜர்னல் என்ட்ரி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரி போகலாம். January 3 sold goods to ரமேஷ் ₹30,000. சேல்ஸ் பர்ச்சேஸ் கேஷ் எப்போ போகணும், நேம் எப்போ போகணும், ஏற்கனவே முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஆன்லைன் கிளாஸில், அதில் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோல்டு குட்ஸ் டு ரமேஷ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுமா? யூஷுவல் நாங்கள் இயர் அழிச்சிட்டேன், அதனால் நான் திருப்பி எழுதுகிறேன். நீங்கள் கண்டினியூஸாக எழுதுனீங்கன்னா அந்த இயர்லாம் அப்படியே இருக்கும், டேட் மட்டும் போட்டால் போதும். ஓகே. ஃபஸ்ட்டு January 3 சோல்டு குட்ஸ் டு ரமேஷ். அதில் ஒரு டெக்னிக்காக ஒரு ஷார்ட்கட் என்ன நினச்சிக்கோங்க. சோல்டுனாலே சேல்ஸ் எப்பயுமே 2ல் தான் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் அப்போ 2 ஒர்க் ரெடியாக ஃபில் பண்ணிடுங்க. 2 சேல்ஸ் அக்கௌண்ட். ஓகே. மேலே தான் அடுத்து பார்க்கணும். இது முடிச்சாச்சு, இந்த இதுக்கு முடிச்சாச்சு. இப்போ கேஷாக ரமேஷ் நேமாக பார்க்கணும். கேஷ்னா கேஷ் அக்கௌண்ட்டுன்னு போட்டுருணும், நேம்னா நேமை போட்டுரும். இப்போ எங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரமேஷ் அக்கௌண்ட் டெட்டார். அஸ் யூஷுவல் எல்எஃப்ங்கிறது பேஜ் நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் அது வந்து ஸ்கூல் டேஸில் வந்து அவ்வளோவா இப்போ நீங்கள் பண்ண மாட்டீங்க. நீங்கள் காலேஜில் அக்கௌண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது இந்த இது யூஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, இது என்னென்னா
பேஜ் நம்பர் புக்ஸ் பேஜ் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, டேரக்டாக ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு. இப்போ இதை வந்து நம்ம லெஜருக்கு மாற்றுவோம். ஓகேவா, இது லெஜருக்கு மாற்றும் போது எந்த பேஜ் நம்பரில் இப்போ 50னா இதோட என்ட்ரி வந்து லெஜரில் 50th பேஜில் இருக்குது அப்படின்னு இது பேர் லெஜர் ஃபோலியோ சொல்லியிருப்பேன். பேஜ் நம்பர் தான் மெயினாக இதில் வந்து இருக்கும். டெபிட் எவ்வளோன்னு இருக்குன்னா 30,000. நீங்கள் தயவுசெய்து பேக்லேருந்து ஃபில் பண்ணுங்கள். எனக்கு அது ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு கரெக்டாக எனக்கு அந்த எண்டிங்கில் வந்துடும். தயவுசெய்து என் ஃப்ரெண்டில் யாரும் போட்டிருந்தீங்கன்னா ஃபுல் சம் தப்பு தான். இதுக்கு வந்து நம்ம நரேஷன் எழுதிடுவோம். ஓகேவா, இப்போ ஜனவரி 3 2019 அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஜனவரி 12 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரமேஷ். நான் திரும்ப சொல்லியிருக்கேன், சோல்டு குட்ஸ் டு ரமேஷ். ஓகேவா, அப்படின்னா அது கிரெடிட். வெறுமனை சோல்டு குட்ஸ் ஃபார் கேஷ் இல்லை வெறுமனை சோல்டு குட்ஸ்னால் மட்டும்தான் தான் கேஷில் கேஷ் வாங்கி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. நேம் ஏதாவது மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து கிரெடிட், கடனுக்கு கொடுத்துருக்காங்க. கேஷின் எந்த வேர்டுமே மென்ஷன் பண்ணலாட்டினா கிரெடிட், கடனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ அங்கே என்ன பண்ணணும்னா நான் வந்து இப்போ ஒரு ரமேஷ்க்கு கடனுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ அந்த ரமேஷ் என்ன பண்ணணும், கண்டிப்பாக எனக்கு ரீபே பண்ணியாகணும். ஓகேவா, திருப்பி வந்து எனக்கு ஜனவரி 3 சேல்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு ஜனவரி 12 வந்து அமௌண்ட் அவங்ககிட்ட வந்திருக்கு. கடனுக்கு சேல்ஸ் பண்ணனால அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட வந்திருக்கு. ஸோ இப்போ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி எப்படி பார்ப்போம். அதே மாதிரி நல்லா பாருங்கள், ஜனவரி 12 ஒரே டேட்டு 2 டிரான்சாக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பண்ணலான்னா காம்பவுண்டட் ஜர்னல் என்ட்ரி இதை பண்ணலாம். ஓகேவா, சரி ஓகே, என்ட்ரி போகும். இது டவுட் நான் சொல்கிறேன். ஸோ ஜனவரி 12 கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரமேஷ். கோல்டன் ரூல்ஸ் போங்க. ரியல் அக்கௌண்ட் படி டெபிட் வாட் கம்ஸ் இன். நமக்கு என்ன வருது, டெபிட் கேஷ்னா ரியல் அக்கௌண்ட். அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன், நமக்கு என்ன வருது, கேஷ். இதுக்கு என்ன ஷார்ட்கட் என்னென்னா, நீங்கள் யாருக்காவது பே பண்ணீங்க, உங்கள் கையிலேருந்து அமௌண்ட் வெளியே போகுது அப்படின்னா டூ கேஷ்ன்னு போடுங்க. உங்கள் கையிலேருந்து அமௌண்ட் உங்கள் கை மீன்ஸ் கம்பெனிலேருந்து எங்கேயாவது அமௌண்ட் வெளியே போச்சுன்னா டூ கேஷ். ரிசீவ்டுன்னு வந்தாலே கேஷ் ரிசீவ்டுன்னு வந்தாலே மேலே டெபிட். இதை நீங்கள் எப்படியும் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லாட்டினா கோல்டன் ரூல்ஸ் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கம்பெனிக்கு உள்ளே என்ன வருது, கேஷ் வருது. ஓகே, அந்த இது எவ்வளோ அமௌண்ட்டு 29,500. ஓகேவா, கேஷ் அக்கௌண்ட் டேட்டா 29,500. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சம்மில் டேரெக்டாக டிஸ்கவுண்ட் அலோட் 500 கொடுத்துட்டாங்க. சில சம்ஸில் வந்து இந்த டிரான்சாக்ஷனே இருக்காது, டிஸ்கவுண்ட் அலோட் 500 இருக்காது. வெறுமனே சோல்டு குட்ஸ் டு ரமேஷ், கேஷ் ரிசீவ்ட் ஃப்ரம் ரமேஷ் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ரமேஷ் வந்து நமக்கு எவ்வளோ பே பண்ணணும்னா 30,000 பே பண்ணணும். ஓகேவா, 30,000 பே பண்ண வேண்டிய இடத்துல அவங்க ஜஸ்ட் 29,500 தான் சேல்ஸ் பே பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து 30,000 உனக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். நீ வந்து எனக்கு எவ்வளோ தரணும்னா 29,500 அது எனக்கு தரணும். நீ தரணும் இல்லை, 30,000 நீ தரணும். எனக்கு 30,000க்கு பதிலாக 29,500 கொடுத்துருக்க. அப்போ மிச்சம் என்னதுன்னா டிஸ்கவுண்ட்டு நான் உனக்கு அலோவ் பண்ணியிருக்கேன். டிஸ்கவுண்ட்லேயுமே 2 terms, டிஸ்கவுண்ட் அலோவ்ட், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு. சேல்ஸ் பண்ணும்போது இப்போ நான் சேல்ஸ் பண்ணுறேன்னா நான் வந்து கஸ்டமருக்கு அலோவ் பண்ணுவேன். அப்போ சேல்ஸ் நடக்கும்போது டிஸ்கவுண்ட் அலோவ்டு வரும். பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் போய் ஒரு கல்லை பர்ச்சேஸ் பண்ணுறேங்கன்னா அவங்க எனக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க. நான் 10,000 பர்ச்சேஸ் பண்ணேன்னா எனக்கு ஒரு 9,000 வாங்கினாங்கன்னா அந்த 1,000 வந்து எனக்கு ரிசீவ், அவங்க வந்து எனக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எப்பயுமே இது ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சேல்ஸ் டிரான்சாக்ஷனில் டிஸ்கவுண்ட் அலோடு. ஏன்னா நிறைய ஷார்ட்கட்லாம் யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ. ஏன்னா நான் சம்ஸ் எழுதும்போது நான் உட்காந்து ஃபுல்லாக எழுதிக்கிட்டு இருந்தேன்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். பட் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸில் டிஸ்கவுண்ட் ரிசீவ்ட். ஏன்னா சேல்ஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க வந்து உனக்கு நான் கொடுக்குறேன், நான் சரி ஓகே நீங்கள் 30,000 பே பண்ண இடத்துல 29,000 பே பண்ணுங்கன்னு. நீங்கள் தான் கஸ்டமர், இவங்க வந்து கஸ்டமருக்கு நம்ம அலோவ் பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க நமக்கு கொடுப்பாங்க. நான் போய் ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா நான் கஸ்டமர் ஆயிடுவேன். அந்த இடத்துல அவங்க வந்து எனக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஓகே, சரி ஓகே. கேஷ் அக்கௌண்ட் டேட்டர் வந்து 29,500 கேஷ் என்ன உள்ளே வருது. ஓகே, இப்போ இந்த டிஸ்கவுண்ட்டை கொஞ்சம் அப்படியே ஹோல்ட் பண்ணி வைங்க இந்த டிஸ்கவுண்ட். ஓகேவா, இப்போ யார்கிட்ட இருந்து வருது, ஃப்ரம் ரமேஷ். ரமேஷுங்கிறது பர்சனல் அக்கௌண்ட்.
பர்சனல் அக்கௌண்ட் கோல்டன் ரூல்ஸ் யோசித்து பாருங்கள். டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். இப்போ நமக்கு யார் கேஷ் தர்றா? கேஷ் வந்து நமக்கு யார் தர்றா? ரமேஷ். அப்போ டு ரமேஷ். சாரி, நேமோட கேபிட்டல், நேமோட ஃபஸ்ட் லெட்டரும் நேமோட ஃபஸ்ட் லெட்டர் எப்போவுமே கேபிட்டல் லெட்டர் தான் இருக்கணும். ஓகேவாப்பா? இந்த டிரான்சாக்ஷன் புரிஞ்சுக்கோங்க. கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ரமேஷ். நமக்கு என்ன வருதுன்னா கேஷ் உள்ளே வருது. டூ யார்கிட்டருந்து வருது. ஸோ கிரெடிட் த ரிசீவர், டெபிட் தி ரிசீவர், கிரெடிட் தி கிவர். யார் வந்து நமக்கு கேஷ் தரா? ரமேஷ். ஆக்சுவலாக ரமேஷ்க்கு எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோம்? 30,000 சேல்ஸ் பண்ணோம். அப்போ ரமேஷ் எவ்வளோ கொடுக்கணும்? நமக்கு 30,000 கொடுக்கணும். எப்போயுமே இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் அலோவ்லாம் பார்த்தா ஃப்ரண்ட்டில் நடந்து அந்த ரமேஷுங்கிற நேம் இருப்பாங்க, ஒரே நேம் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் கம்பேர் பண்ணணும். இங்கேருந்து அங்கே கம்பேர் பண்ணி இந்த அதான் நான் சொன்னேன், இந்த சம்மில் டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் டேரெக்டாக அப்படியே எழுதிடலாம். பட் சில சம்மில் இந்த ஐட்டம்லாம் தர மாட்டாங்க, டிஸ்கவுண்ட் அலவுடு, டிஸ்கவுண்ட் ரிசிப்ட்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே நேமாக இருக்குது, இந்த நேம் வந்து ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோமே, ரமேஷ்னு போட்டிருக்கோமே. அப்போ நம்ம அப்போ எவ்வளோ தரணும்? 30,000 தரணும். பட் நம்ம கொடுத்துருக்கிறது எவ்வளோ? 29,500 தான். அப்போ ரிமைனிங் என்னென்னு பார்த்து டிஸ்கவுண்ட்டுன்னு போகணும். இந்த சம்மில் பட் ஆனால் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? கேஷ் நாங்கள் கேஷ் எவ்வளோனா 29,500 கொடுத்துருக்காங்க. யார்கிட்ட இருந்துன்னா ரமேஷ்டேருந்து நமக்கு வந்திருக்கு. அப்போ நான் எப்போயுமே சொன்னேன், டெபிட் ஷுட் பி ஈக்குவல் டு கிரெடிட். இந்த ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், ஈக்குவலாக இருக்கா? 29,500, 30,000 ஈக்குவலாக இல்லை. அப்போ ரிமைனிங் பேலன்ஸ் எவ்வளோ வரும்னா 30,000 மைனஸ் 29,500. ஓகேவா? இது என்னன்னு எழுதணும்னா அவங்களே கொடுத்துட்டாங்க. சில சம்பளம் தரமாட்டாங்க. நீங்களாக தான் டிஸ்கவுண்ட் அலோட் அக்கௌண்ட் டெட்டார். ஓகேவா? இதுக்கு பீயிங் நரேஷன் எழுதிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணுங்கள். 29,500, 30,000 ரெண்டு ஈக்குவல் ஆயிரும். 30,000, 30,000. இதுதான். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கிளாஸ் நடக்கும்போது கொஞ்சம் என்ன ஏதுன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜர்னல் என்ட்ரிப்பா. அடிக்கடி உங்கள் இதில் எப்படி கமெண்ட்ஸ், பிஸ்னஸ் வித் கேஷு, சேல்ஸு, பர்ச்சேஸு, அதெல்லாம் எப்படி எல்லா சம்ஸ்லேயும் காமனாக இருக்குமோ இந்த என்ட்ரி. அடுத்த என்ட்ரி கீழே எழுதியிருக்கேன், ஏன்னா இங்கே டேப்லெட் ப்ராப்ளம் இருக்கனால. ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ். பர்சனல் யூஸ்க்கு அமௌண்ட்டை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. நான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் அப்பா வந்து பிஸ்னஸ் வச்சுருக்கோம், அப்பா அம்மா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். ஓகேவா? அந்த ஸ்கூல் ஃபீஸை போய் அங்கே போய் என் பொண்ணுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன், என் பையனுக்கு நான் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினேன்னு ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் போய் நீங்களாக பர்சனல், நீங்கள் வந்து எல்லாமே அவங்க பர்சனல் ஃபேமிலி எல்லாம் இதை வந்து அங்கே வந்து காமிக்கக்கூடாது. ஓகே? பர்சனல் இது பர்சனல் இருக்கணும். ஆஃபீஸில் ஒன்லி ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான் டீல் பண்ணோம். என் ஒய்ஃப்க்கு கார் வாங்கினேன், என் பையனுக்கு நான் ஃபீஸ் கட்டினேன், என் பையனுக்கு ஃபோன் வாங்கினேன், இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ் எதுவுமே அக்கௌண்ட்ஸில் எழுத மாட்டாங்க. ஓகேவா? பட் நம்ம ஆஃபீஸ்லேருந்து தான் வித்ட்ரா பண்ணோம். ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் எங்கேருந்து வித்ட்ரா பண்ணுறாங்கன்னா ஆஃபீஸ்லேருந்து தான் வித்ட்ரா பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரீசன் அதெல்லாம் மெயினாக சம்ஸில் கொடுத்தாலும் அந்த டேர்ம்ஸில் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ என்ன தான் ஓனராக இருந்தாலும், அவரோட கம்பெனியாக இருந்தாலும், அவரோட அமௌண்ட்டை இருந்தாலும், அவர் அமௌண்ட் எடுத்தாலும், கம்பெனியிலேருந்து ஓனர் அமௌண்ட் எடுத்தாலும் அதுக்கு என்ட்ரி போட்டு தான் அமௌண்ட் எடுக்கணும். ஓகேவா? நான் திருப்பி சொல்கிறேன், என்ன தான் ஓனராக இருந்தாலும் ஓகே ஆஃபீஸ்லேருந்து அமௌண்ட் எடுக்கணும். இப்போ உங்கள் அப்பா பிஸ்னஸ் வச்சுருக்காங்க, உங்கள் பிஸ்னஸ் தான், உங்கள் காசு தான் அங்கே ரொட்டேஷனுக்கு ஆகுது. பட் நீங்கள் அந்த அமௌண்ட் எடுக்கணும்னா என்ட்ரி போட்டு தான் எடுக்கணும். ஓகேவா? என்ட்ரி எதுவும் போடாமல் என் ஆஃபீஸு ஏன் காசுன்னு எடுக்க முடியாது. ஸோ அதான் ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்க்கு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி போடணுன்னா January 2019 as usual January 20. ஓகே? ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்ன்னு வந்துட்டாலே அந்த என்ன பர்சனல் யூஸ்ன்னு நமக்கு தெரியாது. பட் ஃபார் ஸ்கூல் ஃபீஸ், ஃபார் மொபைல் அந்த மாதிரி கொடுத்தா நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பர்சனல் யூஸ்ன்னு வந்துட்டாலே நம்ம யூஸ் பண்ணுற டேர்ம் என்னென்னா, இதை யூஸ் பண்ண டேர்ம் என்னென்னா ட்ராயிங்ஸ். எதுக்கோ ஓனர் வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க, அமௌண்ட்டை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணோம்னா ட்ராயிங்ஸ். ஓகேவாப்பா? ஸோ இது வந்து என்ன அக்கௌண்ட்டில் வரும்னா கோல்டன் ரூல்ஸ் படி நாமினல் அக்கௌண்ட். ஏன்னா நம்ம எடுத்துட்டா ஒரு எக்ஸ்பென்ஸ், அது ஒரு செலவு எடுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நாமினல் அக்கௌண்ட். இது வந்து என்ட்ரி போடும்போது இப்போ ட்ராயிங்ஸ் கம்பெனிகளுக்கு
நீங்கள் சில பேர்த்துக்கு குழப்பம் நாமினல் அதெல்லாம் நல்லா என்ன குழப்பம் உங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இது என்னடா எப்படி போட இது எங்கே வரும்னு நான் ஷார்ட்கட்டாக சொல்கிறேன். கம்பெனிலேருந்து பிஸ்னஸ் வெளியே போகுது, அப்போ கம்பெனி விட்டுருந்து நான் 5000 எடுக்கிறேன். அப்போ 5000 கம்பெனிலேருந்து வெளியே போகுது. வெளியே போனாலே ஃபஸ்ட்டு 2 கேஷ், கம்பெனிலேருந்து அமௌண்ட்டு போனாலே 2 கேஷ் எழுதிருங்க. ஓகேவா? மேலே ஒன்று ஃபில் பண்ணணும். இந்த பர்சனல் யூஸ்க்கு என்ன டேர்ம்ஸ் சொன்னேன் நான்? ட்ராயிங்ஸ். அப்போ ட்ராயிங்ஸ் டு கேஷ் இதுதான் என்ட்ரி. டிஆர் சைடில் புரியுதாப்பா? ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா என்னென்னா பர்சனல் யூஸ்க்காண்டி அமௌண்ட்டை விட்ரா பண்ணியிருக்காங்க. என்ன தான் பர்சனல் யூஸ்க்கு ஓனர் விட்ரா பண்ணாலும் என்ட்ரி கண்டிப்பாக போடணும். என்னென்னா நம்ம கையில் ஆஃபீஸ்லேருந்து 5000 எடுத்து கொடுக்குறாங்க, ஆஃபீஸ்லேருந்து 5000 வெளியே போகுது. அப்போனா 2 கேஷ் கையில் விட்டு நம்ம கையை விட்டு நம்ம மீன்ஸ் நம்ம கம்பெனி நம்ம கையை விட்டு அமௌண்ட் போச்சுன்னா 5000 போட்டுருணும். என்ன இதாக போகுது எதுக்கு போகுது அப்படின்னா ட்ராயிங்ஸ். ஓனர் வந்து விட்ரா பண்ணி அமௌண்ட் வந்து எடுத்துருக்காங்க, ட்ராயிங்ஸ். அதே இது பாருங்கள், ரெண்டும் ஒரே இதுதான். ட்ரூ கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ், குட்ஸ் யூஸ் ஃபார் பர்சனல் யூஸ். குட்ஸ்னால் குட்ஸு அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற குட்ஸே வீட்டுக்காண்டி கொஞ்சம் எடுத்து போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருவங்க கடை ஏதோ சூப்பர் மார்க்கெட் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்து பர்சனல் யூஸ்க்கு அந்த கடையில் இருந்தால் எடுத்து போவாங்க. இவங்க போய் மளிகை கடை ஒருத்தவங்க வச்சுருக்காங்க, மளிகை ஜாமானை வேறு கடையில் போய் வாங்க மாட்டாங்க, அதே கடையில் தான் போய் வாங்குவாங்க. அதே நம்ம கடை தான் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி டைம்லையும் குட்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போனாலும் தே ஷுட் மேக் என்ட்ரி போட்டு தான் அவங்க வீட்டுக்கானாலும் குட்ஸை எடுத்துகிட்டு போகணும். புரியுதாப்பா? ஒரு கடையில் பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு, வீட்டு ஆட்டா எல்லாமே இருக்கும். அது வீட்டுக்கு தேவை, பர்சனல் யூஸ் தேவைன்னா அதை என்ட்ரி போட்டு தான் எடுத்துகிட்டு போகணும். அதுக்கு என்ன என்ட்ரி? ஓகே, டேட் வந்து என்னென்னா ஜனவரி 22. பர்சனல் யூஸ்ன்னு வந்துட்டாலே என்ன சொன்னேன்னா ட்ராயிங்ஸ் எப்பையும் மேலே தான் வரும். ஸோ ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் எவ்வளோன்னா 2000. ஓகேப்பா? ட்ராயிங்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் 2000. இங்கே வந்து கேஷின்னு போட்டு, ஏன்னா இங்கே போன இதில் வந்து கேஷின்னு போட்டிருக்காங்க, அதனால் இங்கே கேஷின்னு போட்டோம். இப்போ குட்ஸுன்னு போட்டாங்க, குட்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அப்போ நான் என்ன போடணுன்னா டு பர்ச்சேஸ், கடையிலேருந்து எடுத்துகிட்டு வெளியே போனாங்கன்னா பர்சனல் யூஸ் வீட்டுக்காண்டி பர்சனல் யூஸ் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க 2000க்கு. அவங்க கடையிலேயே எடுக்கிற அந்த வீட்டு ஆயிலு இதுக்குமே ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணால் தான் அந்த குட்ஸ் வந்து வெளியே போகும். அதே மாதிரி ஓனரும் அந்த குட்ஸ் எல்லாம் கடையை விட்டு வெளியே கொண்டு போகிறாங்க. ஸோ அதனால் அங்கே வந்து நம்ம என்ன டேர்ம் யூஸ் பண்ணால் பர்ச்சேஸ், கேஷ் எடுத்தால் கேஷ், குட்ஸ்னால் பர்ச்சேஸ், நரேஷன் போட்டுக்கோங்க. ஓகேப்பா? இன்றைக்கி நம்ம கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிற இதுதான் இது. வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கிளாஸ்க்கு வந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்னென்ன டவுட்டோ கிளாஸில் கேளுங்க. அது போக இந்த மாதிரி சம்ஸை வந்து நான் கிளாஸில் எனக்கு பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.